ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் பரதநாட்டியம் காஸ்டியூமோட ஒன் ஆஃப் த பார்ட்டான லீஃப் ஃப்ரில்ஸ், அதாவது ஃப்ரில்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப்பு. லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் கிளாத்தை வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். ஸோ மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 18 inches வருது. நான் இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அண்டு லென்த் பார்த்தீங்கன்னா 8.5 inches இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்டர் அட்டாச் பண்ணணும். நான் இப்போ கோல்ட் கலரில் பார்டர் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் வந்து ஒரு வி ஷேப் மாதிரி வரும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து ஒரு 1/2 inch இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch கேப் விடுறேன். அதாவது அந்த ரெட் கலர் கிளாத் வந்து அந்த மடிப்போடு இருக்கிறது ஒரு 1/4 inch அளவுக்கு நம்மளுக்கு வெளியில் தெரியணும். இது வந்து உங்களுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இது அதே மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடம் ஷார்ப் எட்ஜ் வரும்போது இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். இதை இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த சென்டரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பார்டரோட இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த சென்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்து அழகாக சென்டரில் நின்றுடும். இப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சென்டர்லேருந்து நான் இப்போது ப்ளீட்ஸ்க்காக மார்க் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து 1.5 inch 1.5 inch ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா 2.5 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் 2.5 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் தான் ப்ளீட்ஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ ப்ளீட்ஸ் பண்ணணுன்றதை வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ப்ளீட்டை வந்து திரும்பவும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்டை வந்து அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த கேப் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். இப்போ 1/2 inch எடுக்கிறீங்கன்னா அந்த 1/2 inch கேப்பை வந்து ஒரு ப்ளீட்டுக்குமே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நம்ம வி ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு போக போக நல்ல அந்த வி ஷேப் வந்து நல்லாவே டிஃபைன் ஆகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்ல ப்ளீட்டெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த சைட் பண்ண மாதிரியே ப்ளீட்ஸை முதல்ல ரஃப்பாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து இப்போ வந்து 2 சைடும் ஈவன் நம்பர் ப்ளீட்ஸ் வருதான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த எண்டில் மடித்து தைச்சிக்கணும். அது முடித்ததுக்கப்புறமா அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து லெவல் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நாடா அட்டாச் பண்ணணும். அந்த ட்ரிம் பண்ணி ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த இடமும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுறு இருக்கும். அதனால் வந்து சின்னதாக ஒரு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு அந்த பிசுறெல்லாம் தெரியாதபடிக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிச் கொடுத்துடணும். ஸோ இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஒரு செமி சர்க்கிள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து அந்த பிசுறு இருக்கு இல்லையா மேலே அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணி கூடவே நாடா அட்டாச் பண்ண போகிறேன்.
ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து இந்த பட்டி ரெடி பண்ணுவோம், இல்லைனா அந்த சுடிதார் பேண்ட்டில் வந்து இந்த நாடாக்கான லூப் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாடாவை வந்து சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த நாடா வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ சுடிதாரில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும், பட் இதில் வந்து அந்த 2 கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த நாடா வந்து இப்படி அப்படியே உங்களுக்கு மூவ் ஆகாது, அதை விட்டு கழண்டும் வராது. இந்த மாதிரி நீட்டாக மடிச்சுட்டு 3 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இடம் பிசுறு இருந்த இடமும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நாடாவும் கையோடு அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த அழகான லீவ் ஷேப்டு ஃப்ரில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.